Hi friends, welcome to Flavour Studio. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் patties ரெசிபி பார்க்க போறோம். நல்ல க்ரீமியான சிக்கன் ஸ்டஃபிங்கோட வெளிய நல்லா மொறுமொறுன்னு இந்த சிக்கன் patties வந்து பிரெட்ல தான் செய்ய போறோம். இது வந்து நீங்க பஃப் ஷீட் இருந்ததுனா அத வச்சு கூட பண்ணலாம். இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறத முதல்ல நான் சொல்லிறேன். முதல்ல இதுக்கு 1 கப் அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கணும். இந்த சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா உப்பு மஞ்சள் சேர்த்து வேக வச்சு சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். அடுத்ததா ஒரு 2-3 green chilies எடுத்துட்டு கொஞ்சம் வினிகர் சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கணும். உங்ககிட்ட வினிகர் இல்லனா லெமன் சேர்த்து அரைச்சுக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்து அரைச்சுக்கோங்க. அடுத்ததா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர், கொஞ்சமா உப்பு இதெல்லாம் எடுத்துக்கணும். வினிகர் இல்லனா நீங்க வந்து லெமன் ஜூஸால ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கூடவே வந்து 1 கப் அளவு பாலும் இதுக்கு நமக்கு தேவைப்படும். இப்போ ஒரு பேனை காய வச்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுல ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அதிகம் தேவைப்படாது. நீங்க கம்மியா கூட இதுக்கு சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சமா சூடானதுக்கு அப்புறமா இதல நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயங்களை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டா டிரான்ஸ்பரண்டா கலர் மாதிரி வரும்போது நம்ம இதல அடுத்தடுத்த பொருட்களை சேர்த்து கலர ஆரம்பிச்சலாம். ரொம்ப நேரம் நம்ம வந்து வதக்கணும் அப்படின அவசியம் கிடையாது. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் நம்ம இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அப்படி இல்லனா இஞ்சி பூண்டு பவுடராவே கிடைக்கும். ஜிஞ்சர் பவுடர் தனியா, கார்லிக் பவுடர் தனியா அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதல 1/2 கப் பாலை சேர்த்துட்டு மீதி இருக்க 1/2 கப் பால்ல நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு அதை சேர்த்து கரைச்சி விட்டுட்டு நம்ம இப்போ அந்த வெங்காயத்தோட சேர்த்துக்கணும். நல்லா கரைச்சாச்சு. இப்போ இத வந்து நம்ம கடாயில சேர்த்துட்டு லைட்டா நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். இந்த டைம்ல வந்து அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. சோள மாவு வந்து டக்குன்னு கட்டி கட்டியா வந்து ஒரு மாதிரி திரண்டுரும். அதனால நம்ம மிதமான தீயிலே வச்சு நல்லா mix பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து பால்ல சோள மாவு கலந்து சேர்த்ததுக்கு அப்புறமா இதல நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு தூளை சேர்த்துக்கலாம். கூடவே சீரகத்தூள் சேர்த்துட்டு லைட்டா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இத தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த சோள மாவு கலந்த பால் நல்லா குக் ஆகி கொஞ்சமா திக்காகி வர டைம்ல நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கனை இதல சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து உங்களுக்கு தேவையான அளவுல நீங்க கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட அளவை கம்மி பண்ணிட்டு அப்படி இல்லனா சிக்கன் அளவை கம்மி பண்ணிட்டு வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ நம்ம வந்து அந்த குக் பண்ணி எடுத்த சிக்கனை இதல சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா குக் பண்ணிக்கலாம். கூடவே இதல நம்ம வச்சிருந்த 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸையும் இதல சேர்த்துருங்க. அப்படியே நம்ம அரைச்சு வச்சிருந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் நம்ம இதல சேர்த்துக்கணும். சோயா சாஸ் இல்ல அப்படினா ஸ்கிப் பண்ணிடுங்க. பெருசா ஒண்ணும் டேஸ்ட் வித்தியாசம் இருக்காது. இருந்ததுனா நீங்க யூஸ் பண்ணீங்கனா நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும். அப்படியே இதல 1 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அதையும் நம்ம சேர்த்துக்கணும். இது எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா இத mix பண்ணி கொடுத்து இது நல்லா வத்தி வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். இது நல்லா ட்ரை ஆகணும். அதாவது நம்ம வந்து அறவே தண்ணி இல்லாம ட்ரையான கன்சிஸ்டன்சிக்கு வந்தா மட்டும் தான் நம்ம ஸ்டஃபிங்கா வச்சு பொரிக்கும்போது அது வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி mix பண்ணும்போது பாத்திரத்துல ஒட்டாத மாதிரி திரண்டு வரும். தண்ணி அறவே இல்லாதது நமக்கு நல்லா தெரியும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததை நம்ம ஆஃப் பண்ணோம்னா இதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து உள்ள இழுத்துக்கும். நம்ம இறக்குனதுக்கு அப்புறமா நம்ம சோள மாவு சேர்த்துருக்கதால இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போது இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். அது ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரெட் துண்டுகளை ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் இன்றைக்கி இந்த மாதிரியான ரவுண்ட் ஷேப் கட்டர் வச்சு கட் பண்ணுறேன். நீங்கள் சாதாரணமாக வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பவுலோ அல்லது மூடியோ வச்சு கூட இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதம் இருக்க இந்த ப்ரெட்டு நம்ம ரவுண்டாக கட் பண்ணது போக மீதம் இருக்கிற ப்ரெட் துண்டுகளை கீழே போட்டுறாதீங்க. நீங்கள் வந்து அதை வந்து ப்ரெட் க்ரம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ப்ரெட்டு தேவைப்படுற ரெசிபிகளில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் மீதி இருக்க எல்லா ப்ரெட் துண்டுகளையும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அந்த சிக்கன் ஸ்டஃபிங் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்ச ப்ரெட் துண்டுகளை எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து சென்டரில் வச்சு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரங்களில் அதிகம் இல்லாமல் சென்டரில் இருந்து நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான அளவில் ஸ்டஃபிங் வச்சுட்டு மேலே இன்னொரு ப்ரெட் துண்டை எடுத்து நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இதை வந்து மூடி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி மீதம் இருக்க எல்லா ப்ரெட் துண்டுகள்லையும் ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதுக்கான கோட்டிங்காக 2 முட்டை எடுத்துருக்கேன், கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கேன். முட்டையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். முட்டைக்கு ஜஸ்ட்டு உப்பு மட்டும்தான் நான் சேர்த்து சீசன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளோட ஸ்டஃபிங் முழுக்க பெப்பர் போட்டு பண்ணியிருக்கிறதுனால இதில் பெப்பர் போட்டோன்னா ஓவராக இருக்கும் ஃப்ளேவர் அப்படிங்கிறதுக்காக. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரெட் துண்டுகளை எடுத்து எக்கில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நல்லா ஓரங்களில் ஃபுல்லாகவும் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா ப்ரெட் துண்டுகளையும் நம்ம ஒரு வாட்டி எக்கில் நல்லா டிப் பண்ணிவிட்டு சுற்றி ஓரங்களையும் நல்லா வந்து எக்கில் டிப் பண்ணி எடுத்துட்டு ப்ரெட் க்ரம்ஸில் ஃபுல்லாக எல்லா பக்கமும் கோட் பண்ணி எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட வந்து ப்ரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா ப்ரெட் துண்டுகள் ஒரு 4-5 துண்டுகளை போட்டு ட்ரையான மிக்சியில் ஒரு 4-5 சுற்றுனீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் கிடச்சிரும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான சீசனிங் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நான் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் ஹீட்டில் வச்சு. இப்போ வந்து நம்ம 2 துண்டுகளாக போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சட்டுன்னு வேக ஆரம்பிச்சிரும், கலரும் சட்டுன்னு சேஞ்ச் ஆகிரும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நம்மளுக்கு இந்த வெளியில் இருக்க கோட்டிங் மட்டும்தான் குக் ஆகி கொஞ்சம் நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ வந்து ஒரு மீடியம் ஹீட்லேயே வச்சு நீங்கள் இதை வேக வச்சுக்கோங்க. ரொம்ப லோவாக வச்சிங்கன்னா எண்ணெயை குடிக்க ஆரம்பிச்சிரும். இஃப்தார் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஸ்நாக்ஸ் இது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு சிக்கன் பேட்டிஸ் சாப்பிட்டிங்கன்னாவே நல்லா வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் வந்து கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு தரலாம் ஸ்கூல் போகிற டைமில். இப்போ இதை வந்து நம்ம நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு மிதமான தீயில வச்சு கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள் நல்லா இப்படி உப்பி பந்து மாதிரி வந்திருக்கு அப்படின்னு. சாப்பிட்றதுக்கு வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள க்ரீமியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இப்போது நல்லா வெந்துருச்சு. நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் விரிச்சிட்டு நல்லா வந்து எண்ணெயை வடிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். சில்லி சாஸ் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பட் வந்து எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதோட பிக்சர்ஸை நம்ம மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.